விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் கீர்னு சொல்லக்கூடிய அரிசி பாயாசம் சுவையாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஜீரக சம்பா ரைஸ் 1 கப், 1/2 லிட்டர் திக்கான பால், தேவையான அளவு சுகர். இது மட்டும் இருந்தால் போதும். தாளிக்கிறதுக்கு பாதாம், முந்திரி, நெய், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு பேனை சூடுபடுத்திக்கிட்டு அது சூடான அப்புறம் நம்ம எடுத்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு வறுக்கணும். ரொம்ப டீப் ஹீட்லாம் பண்ணிடாதீங்க. சும்மா அரிசியோட பச்சை வாசம் போயிட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. டீப் ஹீட் பண்ணிங்கன்னா பாயசம் டேஸ்ட் நல்லா இருக்காது, கலரும் நல்லா இருக்காது. கொஞ்சம் வாசம் வந்தோடனே இறக்கிடுங்க. அதை தனியாக ஆற வைங்க. அதுக்கப்புறம் நம்ம பாயசத்துக்கு தேவையான பால் இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். 1/2 லிட்டர் திக்கான பசும்பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. இது நல்லா காயணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆறி இருந்ததுன்னா அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிக்கும் போது ரொம்ப பவுடராக நுணுக்கிடாதீங்க. ரவை பதத்துக்கு அரைச்சி 1-2 கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பொடிச்ச அரிசியை பாலில் சேர்த்துட்டேன். இங்கே முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னென்னா, டக்குன்னு அடியில் செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம போட்டு இந்த பொடிச்ச அரிசி கீழே செட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இது சீக்ரெட் டிப் இதில். அதுக்கப்புறம் இது எப்படி வெந்த மாதிரி நமக்கு தெரியும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பாயில் ஆகி கொஞ்சம் உப்பி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகர் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அவசரப்பட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா சுகர் ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரைஸ் பாயில் ஆகாது. அதனால் அரிசி நல்லா கொதிச்சிடுச்சு, பாயில் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச அப்புறம் நம்ம சுகர் சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நீங்கள் பாயசத்துக்கு சுகர் எப்படி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் அரிசி எடுத்த கப்பால் ஒரு 3/4 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் திட்டத்துக்கு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி போடணுன்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போடலாம். ஓகேங்களா? அது மாதிரி டாப்அப் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக பாயசம்னா முந்திரி, திராட்சை டாப்அப் பண்ணுவோம். பட் இந்த ரைஸ் கீர் பொறுத்த வரைக்கும் நம்ம பாதாம் டாப்அப் பண்ணலாம். பாதாம் சின்ன சின்னதாக மெலிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 பாதாம் போல் மெலிசா சாப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா ஊறி பெருசாக வந்திருக்கு. அதனால் நான் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என் வீட்டில் கெஸ்ட்டு வராங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடியாக செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பாயசம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் இந்த ஜீரக சம்பா அரிசியோட வாசம் நம்ம வீடே மணக்கும். நம்ம அதில் சமைக்கும் போது அந்த அரிசியில் நம்ம பாயசம் நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. இப்போ பாருங்கள், நான் சுகரும் போட்டுட்டேன். எனக்கு பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் டாப்பிங்ஸ்க்காக வேண்டி பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பாதாம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், நிஜமாக வேறு லெவலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் குக் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இதை அப்படியே நம்ம பாயசத்தில் டாப்பிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் சர்வ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும் பாயசம். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும் நம்மக்கிட்ட கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.